இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எக்ஸ்பிளைன் இன் டீடைல் கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா இன் இட்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட். இதை நம்ம எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டினில் பார்த்துட்டு இருக்கிறப்ப இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே நம்ம படிச்சிடலாம். இப்போ கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா ஸ்டேட்ஸ் தட் the electrostatic attractive or repulsive force between the two stationary charges is directly proportional to the product of the quantity of the two charges and inversely proportional to the square of the distance between the two charges. இதை நம்ம ஃபார்முலாவில் எழுதணும்னா F directly proportional. இப்போ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாக்கா they are unlike charges, they attract each other, so the force between these two is attractive force. Positive charge, they are like charges, they repel each other, though the force between these two is repulsive force. Electrostatic attractive force or repulsive force is directly proportional to the product of multiply பண்ணுறோம். இந்த quantity of the two charges, இதோட quantity அப்படிங்கிறப்ப இந்த சார்ஜை Q1 அப்படின்னு வச்சுக்கணும், இந்த சார்ஜை Q2 அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ Q1 is equal to 2 Coulomb, Q2 is equal to 5 Coulomb. அப்போ இந்த இடத்துல Q1 into Q2, Q1 2 Coulomb into Q2 5 Coulomb is equal to 10. 10 நம்ம ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணணும்னா இட் இஸ் 10 நியூட்டன். இப்போ இன்னொரு செட் எடுத்து பார்க்குறோம், அதில் வந்து Q1 is equal to 10 Coulomb, Q2 is equal to 20 Coulomb. இப்போ the product of these two charges is 10 into 20 is equal to 200. அப்போ here the force is 200 Newton. அப்போ இதோட மேக்னிடியூட் குவான்டிட்டி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறப்ப உங்களுக்கு force is also increase. அப்போ இது ரெண்டுமே directly proportional. Force is directly proportional to the product of the quantity of the two charges and inversely proportional to the square of the distance between the two charges. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர். இப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாகும். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃபோர்ஸு டிக்ரீஸ் ஆகும். அதனால் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல். அப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸு, அதனால தான் கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக பார்க்குறப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிவைட் பண்ணுது. இப்போ 500 rupees இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஒரு 10% இருந்தாக்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 50 rupees கொடுக்கலாம். அதே 500 rupees இருக்குது, இதை பர்சன்ஸ் நம்பர் 20 ஆனாக்க ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கிறது வந்து 25 rupees தான் கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அது மாதிரி இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனால் force increase ஆகும். அதனால் inversely proportional to the square of the distance. That is the first aspect. First aspect, Coulomb inverse square law states that the electrostatic attractive or repulsive force between the two stationary point charges directly proportional to the product of the two charges and inversely proportional to the square of the distance between the two charges. இப்போ செகண்ட் ஆஸ்பெக்ட் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் ஆஸ்பெக்டில் 2 சார்ஜ் எடுத்துக்கிறோம். There are 2 kinds of charges exist in the universe. Benjamin Franklin called one type of charge as a positive charge, another type of charge as negative charge. அப்போ positive charge, another type of charge is negative charge. The positive charge Q1, இந்த negative charge Q2. ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம். லைக்வைஸ் Q1 பாசிட்டிவ் சார்ஜ், Q2 is also positive charge. இப்போ இந்த Q1 positive charge இந்த Q2 positive charge ரிப்பல் பண்ணாக்க the force on Q2, force on
force on Q2 by Q1. Force on Q2 exerted by Q1. இதான் இந்த இதுக்கு அர்த்தம். Force on Q2 exerted by Q1 is equal to K. இந்த proportionality constant தான் K. இந்த proportionality constant போட்டாக்கா இந்த directly proportional inversely proportional symbol எடுத்துடலாம். K into Q1 multiplied by Q2, product of the two charges, and inversely proportional to the square of the distance between the two charges. இப்போ இந்த இடத்துல the force lies the line joining the Q1 and Q2 and the unit vector ங்கிறது R cap. The unit vector always directed from Q1 to 2. 1லேருந்து 2க்கு டைரக்ட் பண்ணும். அதனால் 1லேருந்து 2க்கு போகிறதுனால இந்த இடத்துல யூனிட் வெக்டரில் 1 to 2, இந்த இடத்துல 1 to 2 அப்படின்னு கொடுத்துடணும். இது செகண்ட் ஆஸ்பெக்ட். இது வந்து உங்களுக்கு கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா இன் வெக்டர் ஃபார்மில் பார்க்குறப்ப ஈஸியாக புரியும். ஃபோர்ஸ் இஸ் எ vector quantity. Vector quantity has both direction and also magnitude, whereas scalar quantity has direction கிடையாது. It has only magnitude alone. Speed is the scalar quantity. Velocity is the vector quantity. Speed has magnitude alone, but it does not have any this direction. Likewise, the velocity have both magnitude as well as direction. So, force have magnitude and also direction. அப்போ vector form எழுதுறப்ப the quantity இது vector form. இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு கூலும் வெக்டர் ஃபார்முலா படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். லைக்வைஸ் இது இஃப் த சார்ஜ் Q2 exert a force on Q1, force on Q1 by Q2 F12 is equal to K into Q1 into Q2 by R square, இந்த இடத்துல R cap. If the unit vector is directed from Q2 to Q1, Q2லேருந்து Q1க்கு இது போகும். அப்போ இந்த ஆர் ஸ்கொயர்லேயே நம்ம 1 2 போட்ட மாதிரி இந்த இடத்துல 2 1 அப்படின்னு போட்டுடலாம். அப்போ this force is a vector quantity, but the force is opposite to the first force. இதை first force அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா this force is known as second. They are opposite to each other. So total force is equal to superposition principle படி உங்களுக்கு ரெண்டையுமே ஆட் பண்ணுறப்ப the vector sum of அப்படின்னு கொடுப்பாங்க. vector sum ofனாக்க உங்களுக்கு வந்து F1 plus minus F2. அப்போ F1 plus minus F2 அப்படிங்கிறப்ப total force is equal to F1 minus F2. F1ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்க total force F total is equal to F1ஓட வேல்யூ வந்து K. ரெண்டுலேயுமே K ப்ரொபோஷனாலிட்டி ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து காமனாக இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் கொடுக்குறப்ப Q1 இன்ட்டு Q2 by R12 R cap 12 minus Q1 into Q2 by R21 R cap unit vector 21. This is the second aspect. Second aspect சொல்றாங்க என்ன சொல்றாங்கனாக்க if a force on Q2 by Q1 lies on the line joining these two force and the symbol எப்படி கொடுக்கனாக்க F force on 2 exerted by 1 is equal to K Q1 Q2 by R square R cap unit vector. இந்த இடத்துல யூனிட் வெக்டர் டைரக்டட் ஃப்ரம் 1 to 2. திஸ் இஸ் செகண்ட் ஆஸ்பெக்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்டு ஒன்னில் நம்ம எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னம்னாக்க இந்த ப்ரொபோஷனாலிட்டி
கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க கே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught 1/4 pi epsilon naught. இந்த எப்சிலான் நாட் தான் நமக்கு தெரியாது. எப்சிலான் நாட் இஸ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் ஆர் ஏர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ 1/4 pi epsilon naught வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க 9 × 10⁹. இந்த வேல்யூவை மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9 × 10⁹. இதோட யூனிட் வந்து 1 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்பாங்க. அந்த யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. அதான் உங்களுக்கு வந்து யூனிட். இந்த யூனிட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா Coulomb inverse square law state that the electrostatic force is directly proportional to the product of two charges K. இதோட யூனிட் தான் பார்க்குறோம். அப்போ இந்த ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், சார்ஜோட யூனிட் வந்து கூலும் இன்ட்டு கூலும் ஸ்கொயர் அப்படின்னு வரும். பை டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப இது வந்து மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு. அப்போ நியூட்டன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கூலும் ஸ்கொயர் பை மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த மீட்டர் ஸ்கொயர் இங்கே டிவைட் பண்ணுறப்ப இங்கிட்ட வந்து மல்டிப்ளை பண்ணிடும். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர் இங்கிட்ட வரப்போ இங்கிட்ட டிவைட் ஆகும். கூலும் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. இதை மேலே கொண்டுட்டு போகிறப்ப ப்ளஸ் வந்து உங்களுக்கு மைனஸாக மாறிடும். தட் இஸ் த யூனிட் ஆஃப் 1/4 pi epsilon naught. யூனிட் தான் சொல்லியிருக்கோம். வேல்யூ வந்து 9 × 10⁹. இப்போ நம்ம பார்த்தது வந்து 1/4 pi epsilon naught அப்படிங்கிறத பார்த்தோம். எப்சிலான் நாட்டுங்கிறது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். பர்மிட்டிவிட்டி இஸ் அனலாகஸ் டு த dielectric constant of the media. Dielectric constant of the media அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இப்போ epsilon naught, the relative permittivity of the air or vacuum is equal to relative permittivity is equal to 1, whereas the relative permittivity of the media is always greater than 1. 1 விட எப்போதும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னோம்னாக்க ஒரு சார்ஜை எடுத்துக்கிறோம். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், another one is நெகட்டிவ் சார்ஜ். they are kept in air. இந்த ஏரில் இருக்கப்போ இது ரெண்டுக்கும் நடுப்பில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது 1 கூலும், இது 1 கூலும். டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். இப்போ ரெண்டுக்கும் நடுப்பில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு கேயோட வேல்யூ 9 × 10⁹ இன்ட்டு 1 கூலும் இன்ட்டு 1 கூலும் பை 1 மீட்டர். அப்போ ஃபோர்ஸ் வந்து 9 × 10⁹ நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁹. இந்த வேல்யூ எப்படி கிடச்சிச்சுனாக்க இந்த இடத்துட்ட எப்சிலான் நாட் இருந்ததுனால இந்த வேல்யூ கொடுக்குறோம். சப்போஸ் இந்த இடத்துட்ட எப்சிலான் எம் மீடியா இருந்தால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 1/4 pi epsilon m into q1 into q2 by r square. Force is equal to இப்போ இந்த 1/4 pi epsilon m அப்படிங்கிறப்ப இதோட வேல்யூ 9 × 10⁹ வராது, ஏன்னா மீடியா வந்தது. அப்போ ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியா அப்படிங்கிறப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ், இதுவும் 1 கூலும், இதுவும் 1 கூலும். தே ஆர் கெப்ட் இன்சைடு த வாட்டர். வாட்டர் ஆக்ட் ஆஸ் எ மீடியா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். இப்போ வாட்டரில் இருக்கப்ப இதோட வாட்டரோட ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி epsilon r is equal to relative permittivity of air 1 × 80. இதோட ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 80. அப்போ 1 × 80 is equal to 80. அப்போ இதோட ஃபோர்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா F is equal to 1/4 pi into 80. 80 டிவைட் பண்ணணும். into 1 into 1/1 square. 1 கூலும் 1 கூலும் 1 மீட்டர். இப்போ 80 டிவைட் பண்ணுறப்ப இந்த ஃபோர்ஸ் 9 × 10⁹. எப்போ
வேக்யூமில் இருக்கப்போ டிவைடட் பை 80. அப்போ ஒரு கூலும் பாசிட்டிவ் சார்ஜ் அனதர் கூலும் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு ஏரில் வைக்கிறப்ப அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை விட அதே சார்ஜை இந்த வாட்டர் மீடியாவில் வைக்கிறப்ப அதோட ஃபோர்ஸ் வேல்யூ 80 டைம்ஸ் லெஸ் தேன் தேட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்ட் இன் ஏர். ஏரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட 80 டைம்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்சிலான் நாட் அப்படிங்கிறது வந்து பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் ஆர் மீடியா. அது ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி வேல்யூ வந்து 1. எப்சிலான் நாட் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியா எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1. ஒன்றை விட அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து 500 ரூபாயை 10 பேருக்கு கொடுத்தோம்னா 50 ருபீஸ். அதே 500 ரூபாயை 20% கொடுத்தோம்னா 25 ருபீஸ். அப்போ உங்களுக்கு வந்து பர்சன்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இந்த இடத்துல ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஒன்றை விட ஒன்று. அப்போ எப்போதுமே ஒரு ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஏரில் இருக்க விட மீடியாவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தாப்புல பார்க்க போகிறது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க இந்த 4π எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன, அதோட யூனிட் என்ன, அதை ஒரு மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ நம்ம பார்த்தது எதை பார்த்தோம் அப்படின்னாக்க 1/4π எப்சிலான் நாட். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும், யூனிட்டையும் பண்ணிடணும். 1/4π எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁻9 Newton meter square Coulomb power -2. 4π epsilon naught value is equal to 8.854 × 10⁻−12. இப்போ இந்த 1/4π எப்சிலான் நாட்டோட யூனிட் இப்படி இருக்கிறப்ப இதோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறதா இதோட யூனிட்டாக உங்களுக்கு வந்துடும். இதோட ரெசிப்ரோக்கல் என்ன, இதோட யூனிட்னு கேட்டிங்கனாக்க கூலும் பவர் -2 அப்படிங்கிறது என்னவாயினா கூலும் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அடுத்தது நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2. இதை 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இதுதான் உங்களுக்கு third aspect. The next aspect, இந்த next aspect பார்க்குறப்ப இதில் 3 மார்க் கொஸ்டினில் வரக்கூடிய டிஃபைன் கூலும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கேட்பாங்க. டிஃபைன் கூலும் அப்படிங்கிறப்ப இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் த சார்ஜ் which when kept at the distance of 1 meter from the same similar charge in air or vacuum experience the repulsive force of 9 × 10⁻9 Newton. That is the definition for Coulomb. இப்போ ஏதாவது புரியல அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு சார்ஜ் Q அப்படிங்கிற வச்சுக்கிறோம். both are identical charge. another charge வந்து Q. both are identical, ரெண்டுமே சேம் similar charge kept at the distance of 1 meter. 1 meter டிஸ்டன்ஸில் வச்சுருக்கிறப்ப இன் ஏர் ஆர் வேக்யூம். அப்போ எப்சிலான் நாட் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் ஆர் வேக்யூமோட வேல்யூ வந்து ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி வேல்யூ வந்து 1. இப்போ 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கிறப்ப இட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். எதுக்காக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால் போத் ஆர் ஐடென்டிக்கல் சேம் சிமிலர் சார்ஜ். அப்போ இது பாசிட்டிவ்னா இதுவும் பாசிட்டிவாக இருக்கும், இது நெகட்டிவாக இருந்தால் இதுவும் நெகட்டிவாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் ரிப்பல் பண்ணுறப்ப இதை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁻9 Newton. Then the magnitude of the value, charge value is 1 Coulomb. இது எப்படி புரியணும் அப்படின்னம்னாக்க force is equal to 1/4π epsilon naught Q square, Q into Q square by R square. அப்போ force is equal to 1/4π epsilon naught value வந்து 9 × 10⁻9 into Q square by R square. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஃபோர்ஸ்
எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா 9 into 10 power 9. The two forces, the force, repulsive force is 9 into 10 power 9. அதான் இந்த இடத்துல நியூஸ் கொடுத்துருக்கோம். 1/4 எப்சிலான் வேல்யூ 9 into 10 power 9 கொடுத்துருக்கோம். இதோட சார்ஜ் Q ஸ்கொயர் பை ஆர் வந்து ஓன் ஸ்கொயர், ஏன்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்குறோம். அப்போனா Q ஸ்கொயர் இந்த மேக்னிடியூட் குவான்டிட்டியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் Q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த 9 into 10 power 9 இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த பக்கம் போனால் டிவைட் பண்ணும். 9 into 10 power 9 divided by 9 into 10 power 9 divided by 1 square. 1 square வேல்யூ 1. 1 எதாவது டிவைட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ Q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு √1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ Q வந்து 1 கூலும். ஏன் கூலும்னு சொல்கிறோம்னா சார்ஜ் ஒரு யூனிட் வந்து கூலும். அப்போ கூலும்னா என்ன சொல்கிறாங்கனாக்கா, 2 சார்ஜ் எடுத்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் காற்று ஏர் ஆர் வேக்யூமில் வைக்கிறப்ப அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஏன்னா ரெண்டுமே சேம் ஐடென்டிக்கல் சார்ஜ். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் 9 into 10 power 9 நியூட்டன். தென் த மேக்னிடியூட் ஆர் குவான்டிட்டி ஆஃப் த சார்ஜ் இஸ் நோன் அஸ் 1 கூலும். இந்த இதான் இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கூலும்க்கு டெஃபினேஷன் இதில் 3 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. டிஃபைன் கூலும். Define Coulomb, C-O-U-L-O-M-P, Coulomb. The definition for the Coulomb is the magnitude or quantity of the charge which, when kept at the distance of 1 meter in air or vacuum from same similar charge, experience the repulsive force of 9 into 10 power 9. That is the definition for Coulomb. Charge ஒரு யூனிட் வந்து Coulomb. அதாவது Coulomb இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா பயன்படுத்தி ஒரு Coulomb வேல்யூ என்னன்னாக்கா 2 சார்ஜ் வச்சோம்னா அந்த 2 சார்ஜுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் 9 into 10 power 9னா அப்போ இந்த சார்ஜ் ஒரு Coulomb, இந்த சார்ஜ் 1 Coulomb. That's all. இப்போ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னாக்கா, இந்த Coulomb இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா ஃபார்முலாவை in vacuum and in media ரெண்டில் நம்ம பார்க்க போகிறோம். in vacuum அப்படிங்கிறதுல பார்க்குறப்ப F equal to 1/4 pi epsilon naught Q into Q by R square. அப்போ இந்த epsilon நாட்டுங்கிறது permittivity of the media or permittivity of the vacuum or air. இப்போ இந்த epsilon mங்கிறது the permittivity of the media. In media F equal to 1/4 pi epsilon m Q into Q by R square. The epsilon naught permittivity of vacuum or free space, the relative permittivity of its value is always 1. Likewise, the permittivity of the media is always greater than 1. 1 விட உங்களுக்கு வந்து மீடியாவோட ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அப்போனாக்கா எப்சலான் நாட் இன்ட்டு எப்சலான் ஆர் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியா இஸ் ஈக்குவல் டு எப்சலான் எம் அப்படின்னு வேல்யூ சொல்லுவாங்க. இப்போ இந்த ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியா அப்படிங்கிறப்ப இது ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1. அப்போ ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் த கம்பேரிசன் ஆஃப் த ஒன் வித் அனதர். ஏர் ஆர் வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ் அதோட ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி வேல்யூ வந்து 1. இந்த 1 விட ஹவு மெனி டைம்ஸ் இட் இஸ் கிரேட்டர் தேன் அப்படிங்கிறப்ப ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியா ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 80. அப்போ ரிலேட்டிவ் பர்மிட்டிவ் ஆஃப் த வாட்டரோட வேல்யூ வந்து 80 அப்படின்னாக்கா ஹியர் தேர் இஸ் நோ யூனிட். யூனிட்னா இதை கம்பேர் பண்ணுறோம், அவ்வளோதான். எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குன்னு கம்பேர் பண்ணுறோம். அதனால் ஹியர் இட் டஸ் நாட் ஹாவ் எனி யூனிட். நோ யூனிட் ஃபார் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. இதை உங்களுக்கு வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க Newton's law of
gravitation. Coulomb's law of inverse square law, the Coulomb force, the structure is same as the Newton's law of gravitation. Newton's law of gravitation or Coulomb inverse square law கூடிய Coulomb force ரெண்டுமே கிட்டத்தட்ட same structure. Coulomb force F is equal to K into Q into Q, product of two charge and distance between the two charges, square of the distance. Likewise, gravitational force, according to Newton's gravitational force, law of gravitational force is equal to K into mass of the two object, m1 into m2 by the square of the distance between the two object. Here K is equal to G, gravitational constant, into the product of mass of two object and square of the distance between the two object. The gravitational constant value is equal to 6.626 into 10 power minus 11. இப்போ இதோட யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சிம்பிள். இந்த இதை இங்கிட்டு கொண்டுட்டு போயிட்டோம்னா மீட்டர், ஃபோர்ஸோட யூனிட்னா நியூட்டன், டிஸ்டன்ஸ் லெங்க்த்தோட யூனிட்னா மீட்டர் ஸ்கொயர் இங்கிட்டு வந்துருப்பேன். மாஸ் இன்ட்டு மாஸ் அப்படிங்கிறப்ப இது இங்கிட்டு வந்து டிவைட் பண்ணுவோம். அப்போ கிலோகிராம் பவர் -2. That is the unit of gravitational constant. Newton meter square kilogram power -2. இப்போ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னாக்கா, there are 4 fundamental force exist in the universe. One is gravitational force, another one is electrostatic force, third one is weak nuclear force, fourth one is strong nuclear force. இதுக்குள்ளே weakest force எதுனாக்கா இந்த gravitational force. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க Coulomb forceல proposed order constant K is equal to 1 by 4 pi epsilon naught is equal to 9 into 10 power 9. Likewise, the gravitational force according to law of the Newton's law of gravitation, K is equal to gravitational constant G is equal to 6.626 into 10 power minus 11. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப 10 power 9, 10 power minus 11. So when we compare this Coulomb force with the gravitational force is very less when compared with the Coulomb force. இதோட கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப கம்மியாக இருக்கும் because the constant value is varies. Next aspect பார்த்தோம்னாக்க, the gravitational force does not depends upon the media, it is independent to that of the media. Gravitational force பார்க்குறப்ப நம்ம என்ன பார்த்தோம், gravitational force is equal to G, gravitational constant m1 into m2, mass of the two object by r square. இந்த gravitational constantல எந்த மீடியாவும் கிடையாது. G யோட வேல்யூ வந்து 6.626. At the same time Coulomb force is equal to 1 by 4 pi epsilon naught or 1 by 4 pi epsilon m, Q into Q by r square, Q into Q by r square. It is in air or in vacuum. Coulomb force in media, mediaங்கிறப்ப epsilon m, epsilon naught. Coulomb force is depend upon the nature of the media, whereas the gravitational force does not depends upon the media, it is independent to that of the media. இப்போ Coulomb forceல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பார்க்குறப்ப இட் இஸ் ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், தேர் இஸ் நோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சார்ஜோட வேல்யூ கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா, Coulomb force is equal to K Q into Q by R square.
இப்போ q into q q ஸ்கொயர். அப்போனாக்கா கூலும் ஃபோர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க டேட்டாவில். கூலும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 90 நியூட்டன். கேயோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தெரியும், 1/4πε0. அது வந்து 9 × 10⁹. q வேல்யூ உங்களுக்கு கேட்குறாங்க, இது q ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர், அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ q ஸ்கொயர் கண்டுபிடிக்கனாக்கா இது என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக இந்த பக்கம் கொண்டாந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ q ஸ்கொயர் = 90 × 2 ஸ்கொயர் / 9 × 10⁹. அப்போ இந்த ஸ்கொயர் எடுக்கிறோம், q = இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அதுக்கு ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னாக்கா நமக்கு என்ன கிடச்சிரும்னாக்கா இந்த சார்ஜோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதை கம்பேர் பண்ணி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னம்னாக்கா, ஒரு சைடில் எர்த் இருக்குது, அனதர் சைடில் மூன் இருக்குது. இந்த எர்த்தில் இந்த ஸ்பேஸில் சார்ஜ் q வைக்கிறாங்க ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் மியூன் ஆன் the same similar charge அங்கன்னு வச்சுருக்காங்க. they both charges are identical, ரெண்டையுமே சிமிலர். இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து r². இப்போ இந்த சார்ஜோட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கனாக்க நம்ம எதை கம்பேர் பண்ண போகிறோம்னா இந்த கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா, அதில் இருக்கக்கூடிய கூலும் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் = g m1 m2/r². இதில் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது வந்து இந்த ஆர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட். இது எர்த்து, திஸ் இஸ் மூன். ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து r² காமனாக இருக்குது. அப்போ m1 இஸ் அ மாஸ் ஆஃப் த எர்த். மாஸ் ஆஃப் த எர்த் அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், 5.9 × 10⁻24 kilogram. That is the mass of the earth. எர்த்தோட மாஸ் எப்படி எந்த பேலன்ஸில் எடை போட்டாங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். அது வந்து ஒரு டெரிவேஷன், ஒரு ஃபார்முலா மூலமாக எர்த்தோட மாஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக்வைஸ் மூனோட மாஸ் m2 = 7.9 × 10⁻21 kilogram. சாரி 21 இல்லை 22 கிலோகிராம். இப்போ இது 5.9 கிலோகிராம் தான், மூன் 7.9 கிலோகிராம் இருக்குது அப்படின்னு மூனோட வெயிட் அதிகம், மாஸ் அதிகம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல 10⁻24, ஹியர் இட் இஸ் 10⁻22, ரெண்டோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எர்த்தோட மாஸ் இஸ் கிரேட்டர் தேன் த மாஸ் ஆஃப் த மூன் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம எந்த வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றப்ப இதுக்கு ஃபோர்ஸ், இந்த சார்ஜோட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது ரெண்டுமே சேம். ஏன்னாக்கா எர்த்தில் இருக்கக்கூடிய மூணில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே பாசிட்டிவாக இருந்தால் ஒன்று ரிப்பல் பண்ணும், இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் அட்ராக்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல கூலும் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவல்ங்கிறதுனால இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் kq² / r² = g m1 × m2/r². இந்த r² நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால. அப்போ q² = கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் g × m1 × m2 / k. k ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இதோட ஜியோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். g கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் = 6.626 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kilogram power -2 gravitational constant value. K proportionality constant in Coulomb inverse square la K is equal to 9 × 10⁻9 Newton meter square Coulomb power -2. M1 mass of the earth is equal to 5.9 × 10⁻24 kilogram. M2 is equal to 7.9 × 10⁻22 kilogram. Mass of the earth, mass of the moon. இது ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா q² வேல்யூ கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு ரூட் எடுத்தோம்னா இதோட சார்ஜ் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் வேல்யூ கிடைக்கும்.
இப்போ லாஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன பார்க்க போகிறோம்னாக்க the expression of Coulomb inverse square law is true only for point charge. பாயிண்ட் சார்ஜுக்கு மட்டும்தான் கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்ளை பண்ணி அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் த கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா is true only to the point charge. ஒரு point charge at the point P, இதோட dimension is compare with the distance involved is very small and neglected. அப்படிங்கிறப்ப that is known as point charge. Next one is test charge அப்படின்னு ஒன்று இருக்கு. Test charge அப்படிங்கிறது உங்களுக்கு if the charge introduced in an electric field, it does not alter the electric field. That is known as test charge. Point charge is the dimension of the charge is very small and neglected where the distance involved. Distance இங்கிறப்ப இந்த பாயிண்ட் சார்ஜ்லேருந்து இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இதோட டைமென்ஷன் வந்து வெரி ஸ்மால் அண்ட் நெக்லெக்டட். ஸோ திஸ் சார்ஜ் இஸ் நோன் அஸ் பாயிண்ட் சார்ஜ். இப்போ இந்த இதில் வீடியோவில் உங்களுக்கு நடத்தின வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் அதை நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி அந்த டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.